சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் செப்டம்பர் 27ஆம் தேதி 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், புரட்டாசி மாதம் 11ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள், உடல்நிலைகளில் சற்று குறைபாடுகள், திடீர் செலவுகள், சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன், இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. எதுவாக இருந்தாலும் இந்த நாள் தாங்கி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் தான் அதிகமாக இருக்குது. பெருசாக பாதிப்பு கொடுக்காது. சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா மற்ற எதுவுமே பாதிக்காது. நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆனரம் பிங்க். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு பலத்தில் இருக்கிறீர்கள். எதுவாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். ஒரே விஷயம் தான், வீட்டில் யார் எல்டர் லேடிஸ் இருக்காங்களோ, இல்லை உங்கள் கூட பணியாற்றக்கூடிய யார் எல்டர் லேடிஸ் இருக்காங்களோ அவங்களோட விஷயங்கள் மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. பெரிய மாற்றம், அபாரமான சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நாளாக்கப்படுது. அருமையாக இருப்பீங்க. எந்த டென்ஷனும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எதிர்பாராத செலவு கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டவுட்டாக இருப்பீங்க. பட் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. நல்ல விஷயத்துக்கு தான் அது நடக்கும். அதனால் நிறையா ஏற்றங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நம்பலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் ப்ளூ நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்கள், சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு மனசில் இருக்கிற ஒரு பாரம் குறைவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா சுகஸ்தானம். அது சுகஸ்தானத்தில் சந்திரன் நீச்சம் அடைந்ததுன்னா வீட்டில் அடிக்கடி தண்ணி வருது, தண்ணி பிரச்சனை கொடுக்கறது, அம்மாவுடைய உடல்நிலைகள் ஏதாவது பாதிப்பு கொடுக்கறது இல்லையா, வீட்டில் சொந்தக்காரங்களை பற்றி திங்க் பண்ணி தேவையில்லாத மனசு சங்கடங்கள் கொடுக்கறது, செலவுகள் கொடுக்கறதுங்கிற மாதிரி இருக்கும். இதனால் அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி தரும். இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். புதிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கும். எந்த விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமான நாள். இன்றைக்கி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்குங்கிற மாதிரி இருக்கப்படுது. பெரிய ஏற்றம், அபாரமான சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய நாளாக நடக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானரம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் செலவுகள் ரெடியாக இருக்கும். ஒன்று விட்டா ஒன்று. வாடகையினால் பாதிப்புகள் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம். குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு உடல்நிலைகள் பாதிப்புக்காக செலவுகள் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்மளுடைய வாயில் அமைதியான வார்த்தைகள் இல்லாமல் வேறு ஏதாவது வார்த்தைகள் வருது, அதனால் ஒரு பிரச்சனை ஏற்படுறதுங்கிற மாதிரி இருக்கும். இந்த நாள் இதை மட்டும் பார்த்துங்க. பெரிய பாதிப்புகள் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய நாள். ஆனால் இதில் பெரிய ஒரு வெற்றி என்னென்னா, எடுக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போயிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க. அதை மட்டும் பார்த்துக்க. மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியானர் மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் இருக்கும். திடீர் பிரயாணங்கள், திடீர் செலவுகள், மனசு ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த நாள் நடக்கும்.
ஆனால் எந்த விஷயத்துக்காக இந்த நாள் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, பயணம் செய்கிறது, வெற்றியை கொடுக்கறதுங்கிற மாதிரி மாறி மாறி நல்லது நடக்கும். எல்லாமே உங்கள் வசப்படும், எல்லாமே உங்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் ஒரு குடைச்சல், டென்ஷன், மாற்றம், பயங்கர கன்ஃபியூஷன், ஒரு தப்பு பண்ணி அப்புறம் சரி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, பயணம் செய்வது, நம்பிக்கையாக இருப்பது, சுப செலவுகள் ஏற்படுறது, பெரியவங்களை பார்த்துக்கிறது, பெரியவங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள் செய்கிறது, இந்த மாதிரிலாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சின்னதாக கன்ஃபியூஷன் இருக்கும், அது பெருசாக பாதிக்காது. ஆனாலும் இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.